Hi friends, welcome to TipsLavanya YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போறோம். மீல் மேக்கர் 65 எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உங்களுக்கு தேவையான டாபிக்ல சீரிஸ் போயிட்டு இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீல் மேக்கர் 65 பண்ணுறதுக்காக 100 கிராம் மீல் மேக்கரை எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை நல்லா காய வச்சு இதில் ஊற்றிடலாம். ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர்லாம் நல்லா புஷ்ஷுன்னு பெருசாக வர ஆரம்பிச்சிருக்கும். அதை எடுத்து பச்சை தண்ணியில் 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவுனதுக்கப்புறமா மீல் மேக்கரில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஊறின மீல் மேக்கரை நல்லா கழுவிட்டு தண்ணியை புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. காஷ்மீர் மிளகாய்த்தூள் போடுறேன் கலருக்காக. 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. அரிசி மாவு போடுறப்ப நல்லா கிறிஸ்பியாக வரும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டு மீல் மேக்கரை மசாலாவோட எல்லா பக்கமும் நல்லா பரட்டி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா பரட்டி வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய வச்சுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மசாலாவில் பரட்டி வச்சுருந்த மீல் மேக்கரை போட்டு பொரிச்சிடலாம். மீல் மேக்கரை எண்ணெயில் போட்டோடனே கரண்டியை வச்சு கிண்டி விட்டுறக்கூடாது. கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அப்பப்போ கிளறி விட்டு வேக விடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகும். மீல் மேக்கர் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப கேட்பாங்க இதே மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ இதை வெரைட்டி ரைஸ் அது கூடலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மீல் மேக்கர் பொரிச்ச எண்ணெயிலே கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டு தாளித்து எடுத்துடலாம். கிறிஸ்பியான டேஸ்டான மீல் மேக்கர் 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செய்யும் போதே பார்த்தீங்கன்னா காலி ஆயிரும். அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.